ரிதி நடிகர் விஷால் லைகா நிறுவனத்திடம் பெற்ற 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை திருப்பி செலுத்தும் வரை அவர் நடிக்கும் படங்களுக்கான அனைத்து உரிமங்களும் லைகா நிறுவனத்தை சார்ந்தது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் 30% வட்டியுடன் 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை நடிகர் விஷால் லைகா நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடிகர் விஷால் தயாரித்த படங்களுக்காக பைனான்சியர் அன்புச்செழியனிடம் பெற்ற தொகையை லைகா நிறுவனம் செலுத்தியிருந்தது. அவ்வாறு அந்த கடன் தொகையை லைகா நிறுவனம் செலுத்திய பிறகு அந்த 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை திருப்பி அளிக்கும் வரை நடிகர் விஷால் நடிக்கும் திரைப்படங்களின் உரிமம் லைகா நிறுவனத்துக்கே சொந்தம் என்று ஒப்பந்தப்படியே அந்த கடனை லைகா நிறுவனம் விஷாலுக்கு வழங்கியிருந்தது. ஆனால் ஒப்பந்தத்தை மீறி நடிகர் விஷால் நடந்து கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் லைகா நிறுவனம் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் விஷாலிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதுடன் கடன் வாங்கியவிடம் பெற்ற தொகையை கொடுக்காமல் அந்த ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டதற்கான காரணங்களை கூறுமாறு கேட்டுக்கொண்டது. ஆனால் விஷால் தரப்பு அளித்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் 30% வட்டி தொகையுடன் அந்த 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை லைகா நிறுவனத்துக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்று நடிகர் விஷாலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த 21 கோடி ரூபாயை அளிக்கும் வரை நடிகர் விஷால் நடிக்கும் அனைத்து படங்களின் உரிமமும் லைகா நிறுவனத்திற்கே சொந்தமானது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று பிறப்பித்த அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளது.